மொத்தம் 28 லெட்டர் இருக்குது. இந்த 28 லெட்டரை இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபுல்லாக அதாவது இந்த மார்ஜினுக்கு நம்ம என்ன பண்ணணும், சென்டர் பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டு நான் ஏற்கனவே நான் சொன்னது தான். ஃபஸ்ட்டு ப்ளஸ், அதுக்கப்புறம் மைனஸ், அப்புறம் 2ஆல் டிவைடுன்னு சொல்லியிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு ப்ளஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா, லெஃப்ட் சைடில் இருக்க மார்ஜினையும் ரைட் சைடில் இருக்க மார்ஜினையும் ப்ளஸ் பண்ணணும். அப்போ 10ஐயும் 75ஐயும் கூட்டினா 85. 85லேருந்து நம்ம எவ்வளோ நம்ம கவுண்ட் பண்ணி வச்சுருக்கோம், 28. இந்த 28 நாம் என்ன பண்ணுவோம், மைனஸ் பண்ணிடுவோம். 8 போச்சுன்னா 7, 7ல் 2 போச்சுன்னா 5, 57. கழிச்சு வர ஆன்சர் ஒத்தப்படையாக இருந்தால் 1 ப்ளஸ் பண்ணிக்கணும். 58 இதை 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 29. ஸோ இதை 29வது டிகிரியில் வச்சு நீங்கள் டைப் பண்ணணும். டைப் பண்ணி முடிச்சுட்டு ஒரு டிக்கு விட்டு 2வது டிக்கில் 10 to 75, அதாவது 10 to 75 ஹைஃபன் போடுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் லாஸ்ட் காலத்தில் எது பெருசுன்னு பார்ப்போம். லாஸ்ட் காலம் அப்படிங்கிறது இதுதான். 1 2 3 4 5 காலத்தில் ஃபஸ்ட்டு காலம் எப்போவுமே தனி பார்ட்டாகவும் அதுக்கப்புறம் வர 4மே ஒரு பார்ட்டாகவும் நம்ம பிரிச்சுக்கணும். இந்த எதுக்காக அப்படின்றத நான் கடைசியாக சொல்கிறேன். எதுக்காகனா ரோ வைஸாக சென்டர் பண்ணும்போது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காலம் வைஸாக தான் பார்க்க போகிறோம். காலம் வைஸாக பார்க்கும்போது கீழே பாருங்கள் 1 2 3 4 5 6 7 இருக்குது. ஸோ இப்படி இல்லாமல் கமாலாம் கொடுத்துருப்பாங்க, ஸ்ட்ரோக்கு. இது வந்து ஒரு இடங்களில் கொடுத்துட்டு மித்த எல்லா இடங்களையும் கொடுக்காம இருந்தாங்கன்னா எத்தனை டிஜிட்டுக்கு அப்புறம் டாட் வச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் ரைட் சைடில் இருந்து எத்தனை டிஜிட்டுக்கு அப்புறம் கமா கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 லெட்டர் தான் இருக்குது. ஸோ இந்த 8 நம்பருமே இங்கே எப்படி டைப் பண்ணியிருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும், பிரிச்சுக்கணும். ரைட் சைடில் இருந்து 2 டிஜிட்டுக்கு அப்புறம் டாட் வச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் 2 டிஜிட்டுக்கு அப்புறம் கமா கொடுத்துருக்காங்க. நாம் என்ன செய்யணும், இதே பொசிஷனில் நம்ம கமாலாம் கொடுத்தா தான் கரெக்டாக ஸ்ட்ரோக்கு நேரம் ஸ்ட்ரோக் வரும், நம்பருக்கு நேரம் நம்பர் வரும். ஸோ இந்த மெத்தடை மறந்துடாமல் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சேர்த்து தான் கொடுத்துருப்பாங்க, நாம தான் என்ன பண்ணணும், கமா கொடுத்து பிரிக்கணும். இது சின்னதாக இருக்குது அப்படின்றக்காக இதை நீங்கள் கவுண்ட் பண்ணிடக்கூடாது. மேலே பார்த்தீங்கன்னா 4 லெட்டர் தான் இருக்குது, கீழே பார்த்தா 8 லெட்டர் இருக்குது. அப்போ நம்ம கால்குலேஷன் போடும்போது மார்ஜினில் இருந்து கழிக்கக்கூடியது 8 லெட்டர் தான் நம்ம மைனஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். 75லேருந்து உள்ளே வரும்போது மைனஸ் பண்ணிகிட்டே வருவோம். ஏன் அப்படின்னா நம்ம 75 தாண்டி ஒரு டிகிரி கூட தாண்டி போயிடக்கூடாதுன்றதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா 75லேருந்து மைனஸ் பண்ணிகிட்டே வரோம். இந்த லாஸ்ட் காலத்தில் எது பெருசுன்னு பார்த்தோம், 8 தான் பெருசு. ஸோ 75ல் 8 போச்சுன்னா எவ்வளோனா 67. 67ல் வச்சு நம்ம என்ன பண்ணிடுவோம், இதை நம்ம டைப் பண்ணிடுவோம் பெரிய டிஜிட்டை. அதுக்கப்புறம் பெரிய டிஜிட்லேருந்து சின்ன டிஜிட்டை கழிச்சு 2ஆல் டிவைட் பண்ணணும். 8ல் 4 போச்சுன்னா 4, 4ல் பாதி 2, அந்த 2 வந்து எதோட ஆட் பண்ணணும் அப்படின்னா இந்த 67ஓட ஆட் பண்ணணும் அப்படின்னா 69. இங்கே கீழே பார்த்தீங்கன்னா கோட்டுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், 2 விட்டுருவோம். விட்டுட்டு கால்குலேஷன் 67 மைனஸ் 2 பார்த்தீங்கன்னா 65. இந்த காலத்தில் எது பெருசுன்னு பார்த்தீங்கன்னா மேலே இருக்க இந்த ப்ரொடக்ஷன் தான் பெருசு. 1 2 3 4 5 6 7 8 9 10, மொத்தம் 10 லெட்டர் இருக்குது. இந்த 10 லெட்டர் நம்ம என்ன செய்ய போகிறோம், கீழே மைனஸ் பண்ண போகிறோம். 65ல் 10 போச்சுன்னா 55. ப்ரொடக்ஷன் எதில் அடிப்பணும் அப்படின்னா 55ல்